வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய குடும்ப அட்டை ரேஷன் கார்டை வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, என்னென்ன ஸ்டெப்புலாம் இருக்குது, எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக ஒரு கிளாரிஃபிகேஷனாக ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக ரேஷன் கார்டை வாங்குறவங்களுக்கோ இல்லை தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இ-சேவை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ சொல்லிக் கொடுத்தா முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற முன்னாடி எளிய முறையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன தேவையான டாக்குமெண்ட் வந்து என்னென்னா, வீட்டு வரி ரசீது, அதுக்கப்புறம் கேஸ் புக்கு இருந்தால் மட்டும் போதும். அப்படி இல்லைன்னா இன்னும் வேறு என்ன ஆகணும் என்னென்னா அப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் முழுசாக தெரியும். இப்போ வந்து ஏதோ ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து மொபைலும் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்லேயும் பண்ணிக்கலாம், ரெண்டு இதுலேயும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா மொபைலில் இதே வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணலாம், ஆனால் கரெக்டாக வந்து பண்ணணும். இப்போ வந்து கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்பிடிஎஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இங்கே உள்ளே போனோன்னா டிஎன்பிடிஎஸ்ன்றது வெப்சைட்டுக்கு வந்து நான் போனீங்கன்னா இது வந்துடும். இதுதான் வந்து ஹோம் பேஜ். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா. அதுக்கப்புறம் புதிய அட்டை விண்ணப்பிக்க, மின்னணு அட்டை விண்ணப்பித்த நிலை, மறுபரிசீலனை விண்ணப்பம், நகல், இதெல்லாம் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக இருக்குது. நம்ம வந்து பின்னாடி தேவைப்படும் போது இதெல்லாம் ஒன்று ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ வந்து புதுசாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற தகவல் வந்து இவ்வளோதாங்க. இதில் வந்து உங்களுடைய பெயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து இப்போ வந்து மகளிர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர், இந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இது வந்து இங்கிலீஷில் வந்து இங்கே டைப் பண்ணோம். இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து ஒரு பேர் மிஸ்டர் போட்டு இப்போ ஒரு எக்ஸஸ் பேர் கொடுக்குறோங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து தமிழ் எடுக்கிறது ட்ரை பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் அப்படின்னு போடுறேன்னா இங்கே வரும்போது தமிழ் எடுக்கிறது ட்ரை பண்ணோம். அது இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து டைப் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லை எனக்கு எப்படி தெரியல எழுக்கிறது, டைப் பண்ண முடியல, இப்போ கீபோர்டில் வந்து கரெக்டாக எனக்கு எட்டு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் ட்ரான்ஸ்லேட் போட்டு, இப்போ இங்கே கூகுளில் போயிட்டு ட்ரான்ஸ்லேட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். இது போயிட்டு இங்கே கொடுத்துட்டு தமிழ்னு கொடுத்தீங்கன்னா அங்கே அரசன் வந்துடும். இது வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். அதேமாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் நேமு இல்லை ஃபாதர் நேமு, இப்போ வந்து மேலே வந்து மகளிருக்கு பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஃபாதர் நேமு ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் போடணும். இங்கே வந்து அதே கவர்மெண்ட்டு இல்லை ஏதோ ஒன்று எக்ஸசஸ்ன்னு போட்டுக்கினாலையும் இங்கே தமிழில் அதேமாதிரி நீங்கள் இங்கே வந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் போட்டு இங்கிட்ட வந்து போட்டுக்கோங்க. அட்ரஸும் அதேமாதிரி டீட்டெயிலாக வந்து ரொம்ப அட்ரஸில் கசகசன்னு போடக்கூடாது. கரெக்டான வந்து நீட்டான அட்ரஸ், இந்த ஸ்டார் போட்டிருக்கதால் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டார் போட்ட அட்ரஸில் ஃபில் பண்ணோன்னே நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 MBக்குள்ளே இருக்கணும். செல்ஃபி எடுத்த மாதிரி இல்லை சைடில் எடுத்த மாதிரி இல்லை நான் குரூப் ஃபோட்டோவில் எடுத்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ வந்து இப்போ பதிவேற்றம் செய்யணும். இல்லைனா வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும் விஷயம். அதே மாதிரி இங்கே ஃபேமிலி அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கும்போதும் அந்த இடத்துல கரெக்டாக வந்து நேம் வந்து எப்படி இருக்கோ ஆஸ்பர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரி மென்ஷன் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தோன்னா உங்கள் வீட்டில் நிக் நேம் கூப்பிட்றாங்க, பக்கத்தில் இருக்கிற நேம் ஃப்ரெண்டு வந்து ஒரு நேம் கொடுக்குறான், அந்த நேம் தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இதில் எதுவும் போட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆஸ்பர் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவட்டம், உங்களோட மாவட்டம் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து நீலகிரி சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீலகிரியோட அதுக்கப்புறம் அதோட வட்டம் வந்துடும், நீலகிரியோட வட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோத்தகிரி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய கிராமம் வந்துடும். இந்த கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா கொடநாடுன்னு இருக்குது. அந்த கொடநாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக கிராமம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடைக்கு தான் வரும் அப்படின்றதுக்காக தான் வந்து கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணணும். அதனால் கிராமம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பின்கோடு வந்து போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து இது பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த தொலைபேசி வந்து மின்னஞ்சல் இருந்தால் இதுக்கோங்க. இல்லைனா வந்து என்ன பண்ணிங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்கும். உறுப்பினரை சேர்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குடும்பத் தலைவர் வந்து வந்துருச்சு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த். இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவருக்கு வந்து ஒரு 1995 இது இருக்குன்னா இந்த டேட்டை வந்து குடும்பத் தலைவருக்கான டேட் ஆஃப் பர்த்தை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அவங்க வந்து ஆனா பெண்ணான்றது சூஸ் பண்ணிக்கணும். அவங்க வந்து இந்தியன், ஃபேமிலி முறை,
தொழில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் காட்டினா மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டுனாலும் ஓகே, எல்லாருமே ஹவுஸ் ஹோல்டுன்னு காட்டினா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இதுதான் வந்து பிஹெச்ஹெச், நான் பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச்ஏஒய் அந்த மாதிரி கார்டை வந்து பிரிப்பாங்க. அதனால் வந்து கம்பல்சரி வந்து யாரோ ஒருத்தர் வந்து வேலைக்கு போனோம், குடும்பத்தில் வந்து ஹவுஸ் ஹோல்டு இருந்துச்சுன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு மாத வருமானம் ஒரு 6000 ரூபாய் போட்டுக்கிறேன். வாக்காளர் அட்டை இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஊனமுற்றோர் எதுனா இருந்தீங்களே சாமி கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அவங்க கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாற்றத்தில்னா அதுக்கு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஆதார் அட்டை வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஆதார் அட்டை கொடுத்து இங்கே வந்து இப்போ ஃபைல் ப்ரௌஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்லோட் பண்ணுற ஃபைல் ஒரு காட்டும். அப்லோட் பண்ணுற சும்மா இதுன்ற கொடுத்துட்டு இங்கே வந்து பதிவேற்றம் கொடுக்கணும். இப்போ வந்து பதிவேற்றம் வந்துருச்சிங்களா, இங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சேவ் ஆகிட்டு கீழே வந்துடும். இப்போ நான் வந்து ஆதார் கார்டு கொடுக்கல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் காட்டும். பாருங்கள், ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு மேலே தான் ஆதார் கார்டு நம்பர் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இங்கே உறுப்பினர் விவரம் வந்து சேமின்றோம். இது வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி ஹெட்டு கொடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் குடும்ப தலைவர் கொடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் கணவனோ மனைவியோன்றது அடுத்த பேர் கொடுத்து இங்கே உறுப்பினர் இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து இதில் டீட்டெயிலாக மறுபடியும் வந்து ஒருத்தர் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே உறுப்பினர் சேவ்னு கொடுத்துட்டு இதேமாதிரி 4 பேர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாக்ஸில் வந்து நீங்கள் ஒன்றுக்கும் ஆவணம் வந்து தனித்தனியாக சூஸ் பண்ணோம். இப்போ வந்து இவங்களோட ஆதார் கார்டு, தலையோட ஆதார் கார்டு இது, அதுக்கப்புறம் மனைவியோட ஆதார் கார்டு போட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இப்போ மகன் மகள் அப்படின்ற வந்தீங்களா இது எல்லாத்தையும் ஒருத்தர் சேவ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அட்டை தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ரைஸ் அட்டை தான் நமக்கு வந்து கரெக்டாக தேவைப்படும். இப்போ ஒரு ராயலாக இருக்கீங்க, எனக்கு வந்து எந்த இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சுகர் அட்டை, நோ வந்து பார்த்தோன்னா இது கட்டணம் இல்லை மாட்டேன் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து தேவைப்படுறது வந்து ரைஸ் அட்டை தான் நிறைய பேர் தேவைப்படும். அதனால் ரைஸ் அட்டை வந்து கொடுத்துருங்க. ரைஸ் அட்டைனா எல்லா பொருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதனால தான் கொடுக்குறது. குடியிருப்பு சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வீட்டு வரி ரசீது வந்து மெயினாக கேட்குறாங்க. இல்லைனா வாடகை ஒப்பந்தம் குடியிருப்பு இருக்குது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பல்சரி 3 வேணும். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து இப்போது வாடகை ஒப்பந்தம் இருக்குன்னா அக்ரிமெண்ட் போட்டுருவீங்களா, அது மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மறுபடியும் இதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறுபடியும் வந்து வேறோட டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாது, ஒரு டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து மெயின் வந்து பார்த்தோன்னா சொத்து வரி அந்த வீட்டு ரசீது இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து, சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வாடகை குடியிருப்பை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் இருந்தாலும் எதுவுமே வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. நிறைய முறை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எரிவாயு நுகர்வோர் அட்டை இருக்குல்லையா, இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இணைப்புன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் கனெக்ஷன் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து இது கொடுத்துட்டீங்க, இதுவும் கம்பல்சரி கொடுக்கணும். இது கொடுக்காம போனாலே நீங்கள் வந்து சேவ் ஆகும். ஆனால் பட் என்ன பண்ணுறாங்கன்னா தனி கொடுத்தன இல்லை, தனி வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து இது வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா இணைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். வந்து பார்த்தோன்னா எந்த இதில் இருக்குது, இணைப்பின் பெயர் பிபிசியா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நுகர்வோர் நம்பரு, எரிவாயின் பெயர், எத்தனை சிலிண்டர் இருக்குது 1 2 அப்படின்றது வந்து இது பண்ணோம். இணைப்பு 2ல் வந்து பார்த்தோன்னா வேறு எதனா சிலிண்டர் இருக்கா, இப்போ பிபிசி கொடுத்துன்னா வந்துட்டு ஹெச்பிவிசி இது இருக்கா, அதுமாதிரி நீங்கள் என்ன இருக்கோ அது டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணுங்கள். கொடுத்துட்டு நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும். இங்கே உறுதிப்படுத்துறது வந்து பார்த்தோன்னா நீங்கள் டீட்டெயிலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே நீங்கள் வந்து ஒரு முறை வந்து செக் பண்ணணும். ஃபோட்டோ, உங்கள் அட்ரஸ்ஸு, ஃபேமிலி டீட்டெயில்ஸ், இங்கே பேர் டீட்டெயில் அங்கே கீழே வரும், அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுமாரி வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கும் இந்தமாரி வந்து கீழே வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு வந்திருக்கணும், பதிவு செஞ்சுருக்குன்னு வந்திருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பதிவு செஞ்சிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கும்போது இப்போ அம்மாவுக்கும் அதே நம்பரு உனக்கும் அதே நம்பர் கொடுத்தீங்கன்னா வராது. தனிப்பட்ட மொபைல் நம்பரு அந்த ரிஜிஸ்டர் ஆகிடக்கூடாது, அந்த மொபைல் நம்பர் கொடுத்தது தான் வரும். அதேமாரி இங்கே பேர் வந்து சேர்க்கும் போது உங்களோட மனைவியோட பேர் வந்து உங்கள் அப்பாவோட அவங்க மாமனார் கார்டில் வந்து நீக்கலைனாலும் வராது. அதே மாதிரி அப்பாவோட கார்டில் உங்கள் பேர் நீக்கலைனாலும் வராது.
நீக்கலனாலே வராது, அடுத்த நாள் தான் வரும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு கொண்ட விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வேறு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் ஜிஎம்எஸ் தமிழா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணப்படும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரேஷன் கார்டு வந்து எளிய முறையில் அப்ளை பண்ணுறதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து படித்து பார்க்கப்படும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.